கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். இதுதான்டா மாஸ்டர் பிளான் அப்படிங்கிற மாதிரி ஆர்சிபி பண்ண ஒரு சம்பவம். ஆர்சிபியில் இன்சைடர் யாரோ பார்த்த வேலை தான் இன்னைக்கு ஆர்சிபியோட லைஃபை, அதாவது பேட்டிங் யூனிட்டை காப்பாற்றிருக்குன்னு சொல்லி ஆகணும். அது என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்சிபியோட சோஷியல் மீடியா பேஜஸில் ஒரு சில விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அதாவது எல்லாருமே ஒயிட் ஜெர்சி போட்டுட்டு வாங்க, சின்னசுவாமியில் விராட் ஆடக்கூடிய அந்த கேகேஆருக்கு அகைன்ஸ்டான மேட்ச்ல பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே ஒயிட் ஜெர்சி போட்டுட்டு வாங்க, நம்ம ஒரு சின்ன ட்ரிபியூட் மாதிரி பண்ணுவோம், விராட் கோலிக்கு ஒரு சின்ன ஃபேர்வெல் கொடுப்போம். ஸோ அது வந்துட்டு எல்லாருக்குமே சந்தோஷமான விஷயமா இருக்கணுங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. இதை நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு பர்டிகுலராக ஒரு ஃபேன் ஒருத்தர் டைப் பண்ணி போட்டதான், பட் இருந்தாலுமே ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ ஃபேன்ஸ் எல்லாருமே அங்கே ரெட் ஜெர்சிக்கு பதிலாக அந்த இடத்துல ஒயிட் ஜெர்சி போட்டுட்டு போய் நின்னாங்க அப்படிங்கிற பட்சத்தில் விராட்டுக்கு ஒரு நல்ல ட்ரிபியூட் கொடுத்த மாதிரி இருக்கும். அவரு கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பார். ஒரு நல்ல விஷயம் தான். எந்த அளவுக்கு ஃபேன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண போறாங்கன்னு தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்ச மொரட்டு ஃபேன்ஸ் எல்லாருமே இதை போட்டுட்டு தான் போக போறாங்க. ஒரு சில பேர் லேட்டாக டிக்கெட் வாங்கிட்டு வரவங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. எனிவே அவர் கண்ணு முன்னாடி மட்டும் தெரிஞ்சது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக அவருக்கு மிகப்பெரிய ட்ரிபியூட்டா இருக்கும். இதை விட பெஸ்ட் ஃபேர்வெல் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் நம்பர் 2 விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கொஞ்சம் சோகமான ஒரு விஷயம் தான். மழை வரக்கான சான்ஸ் அப்படிங்கிறது 17ஆம் தேதி அதிகமாகவே இருக்கு. 16, 17, 18 இந்த 3 நாளுமே சின்னசுவாமியில் மழை. திங்கக்கிழமை தான் கொஞ்சம் கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நாட் ஒன்லி சின்னசுவாமி, தமிழ்நாட்டிலேயே பல இடத்துல பெஞ்சிட்டு இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி தெரியல. ஸோ எங்கள் ஊர்லலாம் லைட்டாக மழை பெய்யுது. ஸோ யார் ஊர்லலாம் வந்துட்டு இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க. ஸோ இதுபடி பார்க்கும்போது சனிக்கிழமையும் மழை வருமா ப்ரோனுங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக கமெண்ட் செக்ஷன்லேயே நிறைய பேர் அந்த ஒரு பர்டிகுலராக ப்ரோ மழை வரக்கான சான்ஸ் இருக்கு, நீங்கள் ரிப்போர்ட் பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நம்மளாம் இதை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது இல்லையா, என்ன வேணாலும் நடக்கலாம். பட் இருந்தாலுமே வராமல் இருந்தால் நல்லா இருக்கும். ஸோ அப்படியே வந்தாலுமே அந்த ஓவர்ஸ் எல்லாம் கம்மி பண்ணி மேட்ச் நடக்கணும். தயவு செஞ்சு மழை வந்து கெடுத்துருச்சு அப்படின்னா ஆர்சிபி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன் அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய 3 போட்டியில் ஏதாவது ஒன்று ஜெயிச்சா போகுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டா மீதி இருக்க 2 மேட்ச் கம்ஃபர்டபுளாக வந்துக்கலாம். இது ட்ரா ஆனாலும் 1 பாயிண்ட் கிடைக்கும். ஆனால் மீதி இருக்கக்கூடிய அந்த 2 மேட்சுமே ரொம்ப க்ரூசியல் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அந்த நிலைமைக்கு போகக்கூடாது. இந்த மேட்ச் கம்பல்சரி ஆர்சிபி ஆடணும் அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய ப்ரெடிக்ஷன். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. அண்ட் அதை தாண்டி ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கான ஒரு மூவ் அப்படின்னு கேட்டிங்கன்னா மோபோ பட் அவர் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஆர்சிபியோட இந்த டேட்டா அனலிஸ்ட், அது மட்டும் இல்லாமல் ஒரு சில வேலைகள்லாம் பண்ணார். அக்ஷன்லாம் பிளேயர்ஸ் எல்லாம் எடுத்தார். ரொம்ப க்ரூஷியலான ஒரு ஆள், இங்கிலாண்டை சேர்ந்தவர் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும். இப்போ இங்கிலாந்து இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க இப்போ ஒரு ஸ்குவாட் செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்குவாடில் நல்ல தரமான பிளேயர்களாக இருக்காங்க. அண்ட் ஜேக்கப் பெத்தலும் அந்த ஸ்குவாடில் இருக்காரு. ஆனால் அந்த ஸ்குவாடில் நியாயப்படி இப்போ கரண்ட் ஃபார்மில் இருக்கிறது யாரு? ஃபில் சால்ட் தான் ஃபார்மில் இருக்காரு. அண்ட் லியாம் லிவிங்ஸ்டன் கீ பிளேயர். இவங்க 2 பேருமே இங்கிலாந்து ஸ்குவாடில் இல்லை. அதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஸோ ஃபேன்ஸ் எல்லாருமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது ஆர்சிபி ஃபேன்ஸ் ஒரு பக்கம் ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. அப்படின்னா மோபட் இருக்காரு இல்லையா, அவரு ஆர்சிபிக்காக தான் வேலை பார்த்துருக்காரு. ஸோ அவர் என்ன நினைச்சாருன்னு தெரியல, ஃபில் சால்ட்டை அந்த ஸ்குவாடில் செலக்ட் பண்ணல. நல்ல வேலை, ஃபுல் ஐபிஎல்லுமே அவர் ஆட போறாருங்கிற தகவல் வந்திருக்கு. இதுக்கப்புறம் ஃபேன்ஸை கையில் பிடிக்க முடியுமா? ஸோ நீங்கள் போய் அந்த ஸ்குவாடை செக் பண்ணி பாருங்க, மோபட் தான் ஆர்சிபிக்காக பண்ணியிருக்காருங்கிற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாருமே ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. எஸ், நல்ல ஒரு டாக்டிக்கல் மூவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாலுமே கூட இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட்டாக தான் இருக்கு. ஏன்னா ஃபில் சால்ட் இவ்வளோ சூப்பராக ஆடிட்டு இருக்கும்போது மற்ற எல்லாரும் இன்ஃபேக்ட் ஜேக்கப் பெத்தல் கூட அந்த ஸ்குவாடில் இருக்காரு. ஆனால் ஃபில் சால்ட் அந்த ஸ்குவாடில் இல்லை. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஆக்சுவலாக ஃபில் சால்ட் ஆடி இருக்கணும். ஸோ நீங்கள் நம்ம எல்லாருமே நினைக்கிற மாதிரி ஆர்சிபிக்காக அவர் விட்டு கொடுத்துட்டாரான்னு தெரியல. ஃபில் சால்ட் ஃபுல்லாக ஆட போறாரு கைஸ், அதில் மாற்றமே இல்லை. ஒரு இன்ஜுரி மட்டும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் முழு மேட்சை அவர் ஆட போறாரு. ஸோ மற்றபடி ஜேக்கப் பெத்தல் எவ்வளோ நாள் ஆடுவாருன்னு கேட்டிங்கன்னா மே 26 அவருக்கு கடைசி டேட். அது வரைக்கும் ஆடுவார், அதுக்கப்புறம் கிளம்பி போயிடுவார் அப்படிங்கிறதான் இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு சோகமான ஒரு விஷயமா பார்க்கணும். பட் இருந்தாலுமே ஜேக்கப் பெத்தலுக்கு இடம் கிடைக்காது. ஏன்னா ஃபில் சால்ட் ஃபுல் ஃபிட்டாக இருந்தால் அவர் தான் வந்துட்டு ஓப்பன் பண்ண போறாரு, ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இப்போதைக்கு ஜேக்கப் பெத்தல் ஒரு பேக்கப் ஆப்ஷன் தான். பட் இருந்தாலுமே பார்த்தோம் அப்படின்னா அதெல்லாமே தாண்டி ஃபில் சால்ட்டோ லியாம் லிவிங்ஸ்டனோ என்டையர் டோர்னமெண்ட்டுமே ஆர்சிபி கூட இருக்க போறாங்க. அந்த ஒரு தகவல் தான் இப்போ சோசியல் மீடியாவில் பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கேன். நல்ல ஒரு மூவ். நிறைய பேர் மோபட் வேலை பார்த்துருந்தாரு அப்படின்னு சொன்னாலுமே கூட ஸோ அதெல்லாமே தாண்டி ஆர்சிபிக்காக இருக்காங்க அப்படிங்கிறதுல ஒரு சில பாசிட்டிவ்ஸ். எஸ், பவுலிங் யூனிட் தான் என்ன கதி அப்படிங்கிறது தெரியல கைஸ். உண்மையாலுமே ஹேஸ்லுட் வராரா? அது மட்டும் இல்லாமல் லுங்கி எங்கடி பார்த்தீங்கன்னா அவர் திரும்பி வராராங்கிறது ஒரு டவுட்டு. அவர் வந்தாலுமே 24ஆம் தேதி தான் அவருக்கு கடைசி. 26ஆம் தேதி சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கணுமாமா. ஸோ 24 வரைக்கும் தான் விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது லீக் மேட்சஸுக்கு மட்டும் ஒரு ஆட முடியுமா? அதுவும் வந்து ஆடி கொடுத்துட்டு போவாரானுங்கிற மாதிரி பல கேள்விகள் இருக்கு. ஸோ சவுத் ஆப்பிரிக்கா பிளேயர்ஸும் எல்லாரும் ரிட்டர்ன் கிளம்புறாங்க எல்லாருமே அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்டப்ஸ், அது மட்டும் இல்லாமல் ரபாடான்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நெகடியும் கிளம்பி தான் ஆகணும்.
டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கான அந்த பயிற்சி அப்படிங்கிறத தொடங்க போறாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பவுலிங் யூனிட் மட்டும் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. நுவான் துஷாரை வச்சு சமாளிக்க போறாங்களா, என்ன மாதிரி கொண்டு வர போறாங்கன்னு தெரியல. ஆனா மத்தபடி எல்லாமே கரெக்டா செட் ஆயிருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். இதுதான் இப்போதைக்கு ஆர்சிபி அப்டேட். இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் தாராளமா கமெண்ட்ல சொல்லலாம். தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இருந்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.